உங்கள இல்ல சார், உங்கள இல்ல சார். யூ கோ ஆன் சார். உன்ன சொல்லல, உன்னதான். என்ன மரியாதை எல்லாம் பேசுற? ஆளு வச்சு பேச வைக்கிறியா? சார் அது இல்ல சார். சார் நான் உங்களை சொல்லுவேனா சார்? கீழே ஏதோ டிஸ்டர்பன்ஸ் சார். உங்களை சொல்ல மாட்டேன் சார். இல்லைன்னு சொல்ற? சார் ஐ மெசேஜ் யூ சார். பை சார், பை சார். சீ, உங்களுக்குலாம் சாவே வராதடா சனியா பிடிச்ச நாய்ங்களா. ஆஹா ஸ்வீட்டி. ஹாய் ஸ்வீட்டி. ஹாய். என்னாச்சு? என்னாச்சு? இதுக்கு இவ்வளவு கோவம்? பைத்தியக்காரனாடா நீ? கோவப்படாம சிரிச்சு பேச சொல்றியா? மூஞ்சிய பாரு. ஏய் ஸ்வீட்டி, நோ பேட் வேர்ட்ஸ். நோ பேட் வேர்ட்ஸா? நான் நல்ல பொண்ணா இருக்க போய் தான் இத்தனை நாளா உன்னை விட்டு வச்சிருக்கேன். வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் உன்னை விட்டுட்டு போயிருப்பாடா. யூ பிளடி ஃபூல். அப்படி என்னாச்சு? நானா மெசேஜ் பண்ணலனா மெசேஜ் பண்ண மாட்டேன், கால் பண்ணலனா கால் பண்ண மாட்டேன்ல. நம்ம 2 இயர்ஸா பேசிட்டு இருக்கோம். ஒரு தடவை பார்க்கலாம்னு எத்தனை வாட்டி கேட்டாலும் ஒதுக்க மாட்டேங்கற. இப்படியே வர்ச்சுவல் கால்ஸ்லயே வாழ்க்கைய நடத்த முடியுமா? மீட் பண்றதுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு தெரியுமா என் பின்னாடி எத்தனை பேர் சுத்துறாங்கன்னு? நீ இப்படியே பண்ணிட்டே இரு, நான் உன்னை விட்டுட்டு வேற யார் கூட செட் ஆக போறேன். அப்பதான் உனக்கு தெரியும். இவ்வளவு கோவமா இருக்க? ஆமா. ஸ்வீட்டி. என்ன ஸ்வீட்டி? என்னடா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸ்வீட்டி. ஆனா இதெல்லாம் நல்லா தான் பண்ற. இத்தனை பேர் என் பின்னாடி சுத்தியும் நீ காட்டுற லவ்வால தான் நான் உன் கூட கமிட் ஆயிருக்கேன். இப்போ உன் கோவம் போறதுக்கு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிஸ் கொடுக்கவா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த டைம்க்கு ஒரு டெலிவரி வந்திருக்கணுமே, கொஞ்சம் வெளிய போய் பாரு. நீ என்ன சொல்ற? மறுபடியும் இன்னொரு கிஃப்டா? எஸ், போய் வாங்கிக்கோ. என்னடா இது? சீக்கிரம் ஓபன் பண்ணு. டேய், ஜஸ்ட் இன் கேஸ் எங்க அம்மா இருக்கும்போது டெலிவரி ஆயிருந்தா? ஐயாவோட டைமிங் பத்தி எல்லாம் தெரியும்ல உனக்கு. டெய்லியும் டெலிவரி அனுப்புறியே தவிர நீ மட்டும் வர மாட்ட. உன்னையும் யாராவது பார்சல் பண்ணி எனக்கு டெலிவரி பண்ணா நல்லா இருக்கும். மறுபடியும் முதல்ல இருந்தா முதல்ல போய் அதை போட்டுட்டு வாயேன். ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கிஸ் கொடுக்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நெட்டு வேலை செய்யாது. இது என்னடா இது? பார்த்தா தெரியலையடா. அதையும் என் மேல போட்ட. வாய மூடுறா மொட்டை தலையா. நீ காண்டம்னா யூஸ் பண்ணு, கன்றாவினா யூஸ் பண்ணு. அதை ஏன்டா என் மேல தூக்கி அடிக்கிற? அடைச்சி வாய் மூடு. டேய் வெளிய வாடா, வெளிய வாடா, வெளிய வா. என்னடா கேக்குற? வெளிய வா, வெளிய வாடா, வெளிய வாடா. நான் இல்ல ப்ரோ. அப்படினா அந்த கார்டு முண்டு இல்லையா? ஏய், ஃபேமிலி இருக்கிற ஏரியால என்ன வேலைடா பண்ணிருக்க? உனக்கு அறிவு இல்ல? ஏய், எங்கள மாதிரி கௌரவமா இருக்க குடும்பம் இருக்க இடத்துல இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? டேய் சொல்ல நீ கிளம்பு. ஏரியால இருக்கணும். ஆமாடா. ஒண்ணு பண்ணாதீங்க. நான் சொல்றது நம்புங்க. காலி பண்றா. இல்லன்னு சொல்றல. காலி பண்றா. காலி பண்றா. காலி பண்றா உங்க. காலி பண்றா. அந்த மாதிரி ஆளெல்லாம் அடிக்காதீங்க. அடிச்சு தொலைடா அவனடா. காலி பண்றா. காலி பண்றா. ஆண்டி கொஞ்சம் இருங்க. அங்கிள் கொஞ்சம் இருங்க. அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. அங்கிள் 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 ப்ளீஸ் அங்கிள். ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி இதோட விட்டுருங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. சொன்னா கேளுங்க. அவருக்கு இதுக்கு அங்கிள் உங்களெல்லாம் என்ன நீங்க பெரிய ரவுடி நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீ ரவுடினா நான் உன்னை விட பெரிய ரவுடிடா. உங்களை விட பெரிய ரவுடிடா. நீ பொறுக்கிடா, நான் உன்னை விட பெரிய பொறுக்கிடா. உன்னை விட நான் பெரிய பொறுக்கிடா. நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சேம் கொலைகாரன்டா. நான் கொலைகாரன்டா. எங்க போறீங்க? யாரு போறீங்க? என்ன எல்லா டேலக்கும் சேமா பேசுறான்? இந்த காலனிக்கு நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியுமா? நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியுமா? சென்ட்ரல் ஜெயில்ல இருந்துடா. ஜெயில்ல இருந்துடா. ஐயோ நான் ஜம்ப் ஆயிடுறப்பா. நீ ஆழம் தெரியாம கைய வச்சுட்ட. நான் 4 கொலை பண்ணி ஜெயில்ல இருந்து திரும்பி வந்தவன்டா. திருந்தி நல்லவனா வாழணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாருக்கும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை எழுப்பிட்டடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. உன்னை நான் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன்டா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் இந்த இடத்துல இன்னும் 1 வாரம் இருப்பேன்டா. அந்த 1 வாரத்துல உன்னை எப்படியாவது கொன்னுடுவேன்டா. அண்ணா நீங்க மன்னிக்கணும். உன்னோட சாவு ரொம்ப பயங்கரமா இருக்கு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. கேளுடா. ப்ளீஸ்ண்ணா. 1 வீக். Just 1 week. பாய்ண்ணா. வேண்டாண்ணா. சாரி பாய்ண்ணா. சர்மா
அங்க பாருங்க 1 மாசத்துக்கான பொருட்கள் சிச்சி தோஷ நிவாரணம் பண்றதுக்கான பொருட்கள். ஏண்டா பாவம் பண்ணவனே நக்கலா சபிச்சேன்னு வையி இப்போவே போய் சேர்ந்துருவ என்ன சபிக்கவா? மன்னிச்சிருங்க சாமி, டங்கு ஸ்லிப் ஆகி. அங்கு ஸ்லிப் ஆனா பரவாயில்ல, இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம் ஸ்லிப் ஆச்சுன்னு வையி இந்த சொம்புல இருக்கிற தண்ணி உன் மூஞ்சில இருக்கும், ஜாக்கிரதை. ஆனா சாமி இதெல்லாம் எப்பதான் முடியும்? உன் கஷ்டமா இல்ல எனக்கு செய்யற தானமா? ரெண்டும் தான். உன் கஷ்டத்தை பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடைக்கிற வரைக்கும் உனக்கு ஆப்ஷனே இல்ல. இந்த மாசத்துக்கான உன் தோஷம் போயிடுச்சு, அடுத்த மாசம் இதே இடம் இதே லிஸ்டோட பார்க்கலாம். அது வரைக்கும் சுவாமி நித்யானந்தா வீடியோ 5.1ல பாரு, உன் கஷ்டத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படி போகும்போது அந்த ஐட்டம் எல்லாம் என் வீட்டுல வச்சுட்டு போயிடு. சரிங்க சாமி. அரு இங்க வந்து முன்னாடி நில்லு. சாமி முதல்ல நாங்க தான் வந்தோம். இவ ஏன் ஆளுடா? படிப்புல வேலையில சினிமால அரசியல மட்டும் தான் நினைச்சேன். இங்க கூட வா. நீ எதை சொல்ற? ரெக்கமெண்டேஷன். பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? என்கிட்ட எதுவும் சொல்லல. என்கிட்ட சொல்லிருக்காங்க. என்ன சொன்னாங்க? லேடிஸ் ஃபர்ஸ்ட். கடவுள் கிட்ட கூட வா. அந்த கடவுளுக்கே அப்படிதான்டா, இதுல நீயும் நானும் என்ன? இங்க வா. உண்மையில நம்மளோடது ஃபீமேல் டாமினேட்டட் சொசைட்டி. அத சொல்லு முதல்ல. நீ முதல்ல கோத்திரத்தையும் நட்சத்திரத்தையும் சொல்லு. நீ கொஞ்சம் இந்த பக்கம் வா. தேவ சம்போ சங்கரா. பாரு தேவ், பாரு, எனக்கு ஒரு டவுட். ஏன் தயங்குற? கேளு. நம்ம லவ் கூட பார்வதி தேவதாஸ் மாதிரி ஆகாது. ஆ, அபச்சாரம் அபச்சாரம். என்ன பாரு இப்படிலாம் பேசுற? பேரு ஒன்னா இருந்தா நம்ம காதல் தோத்துருமா என்ன? மேல இருந்து தேவதைகள்லாம் பாத்துட்டு இருப்பாங்க, நீ இப்படி அவசரமா பேசக்கூடாது. ஐம் சாரி தேவ். ஓகே பாரு. தேவ், சொல்லு பாரு. உனக்கு லிப் லாக்னா தெரியுமா?